ஜானகி சந்தியா சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தன்னோட காதலுக்காக வந்து மாயா வந்து தீச்சட்டி ஏந்தி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அம்மன் கிட்ட. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் வந்து ரகுராம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு தெரியுமா, இன்றைக்கி வந்து மாயா வந்து நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாற்றிட்டான். நான் நினச்சி கூட பார்க்கல. வந்து ஆரம்பத்தில் வந்து அவளை நினச்சி நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவள் வந்து முழுசாக வந்து நம்ம குடும்பத்து பொண்ணாகவே மாறிட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இனிமேல் இன்னொரு மகளாக வந்து இருக்க போகிறா மாயா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ வந்து எதுவாக இருந்தாலும் சந்தோஷந்தாங்க அப்படின்னு ஜானகி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, நிச்சயமாக அவள் வந்து காப்பாற்றுவா அப்படின்னு வாய் வார்த்தையாக சொன்னாலும் மனசில் வந்து லைட்டாக பயந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஜானகி ரொம்ப பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் டக்குன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா மாலையும் கழுத்துமா சீனுவும் சரி மாயாவும் சரி கையெடுத்து கும்பிட்டு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரகுராம் முன்னாடி ஜானகி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. தாலி கையோட பார்த்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ரகுராம் வந்து அதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாப்புல. இல்லை மன்னிச்சிருங்க பெரியப்பா, நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை, நாங்கள் 2 பேரும் விரும்பினோம், அதனால தான் நீங்கள் எப்படியும் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்க, அதனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா லைட்டாக வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே இவங்க வந்து எழுப்பி விட்றாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு வந்து என்னங்க அப்படின்னு வந்து டக்குன்னு பெட்லேருந்து எந்திரிக்கிறாங்க. நம்ம ஜானகியோட கனவு இது எல்லாமே. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓஹோ ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கா அதனால தான் அப்படின்னு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ரகுராம் வந்து கொடுக்குறாங்க. இருக்கட்டுங்க, நான் முதல்ல நீ இதை குடி, முதல்ல வந்து நார்மலாக, நீ ஒன்றும் எதை போட்டும் வந்து யோசிச்சுக்காத, முதல்ல வந்து நீ தைரியமாக இரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா, சரி கோயிலுக்கு தானே போகணும், நாளைக்கு போயிட்டு வந்துடலாம், அப்படியே சீனு மாயாவையும் அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அழைச்சிட்டு போகலாம், இப்போ கொஞ்சம் நேரம் நீ பதட்டப்படாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க வைக்கிறாங்க. கோவிலுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வந்து வந்துடுறாங்க நம்ம ஜானகி, சீனு, மாயா, ரகுராம் எல்லாரும் சாமிக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரோட ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. வேண்டி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு சீனுவும் சரி மாயாவும் சரி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மாயாவும் சீனுவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு வந்து நடந்த பிரச்சனையெல்லாம் வந்து நல்லபடியாக ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சிட்டோம். பட் இனிமேல் மேற்கொண்டு வந்து நம்ம ரொம்ப கவனமாக வந்து கூடி சீக்கிரம் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி சம்மதம் வாங்கிக்கணும். ஏன்னா கல்யாண தேதி வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சீனு சொல்லிட்டு அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க பாரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாங்குறதுக்காக போகிறாங்க. போனதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக வந்து ஜானகி வந்து சாமிக்கிட்ட வந்து தனியாக வந்து விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ரகுராம் வந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன ஜானகி ரொம்ப தீவிரமாக வந்து வேண்டிகிட்டு இருக்க, நீ ஒன்றும் மாயாவை பற்றி பயப்பட வேண்டியதில்லை, நான் வந்து சும்மா வந்து தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்க தான் சொன்னேன் தவிர, நீ இப்படி மாயாவை நினச்சி இப்படி பயப்படுற லெவலுக்கு அவள் ஒன்றும் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டா. நீ உனக்கு தான் மாறி இருக்காளா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது, ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, மாயா வந்து ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ வந்து நம்ம குடும்பத்து பொண்ணாகவே ஃபுல்லாகவே மாறிட்டா. நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு சின்ன கலங்கம் கூட வந்து மாயா செய்ய மாட்டாங்கிறதுல நான் முழு மனசோட நம்பிக்கையோடு இருக்கேன். அதனால் நீ வந்து மேற்கொண்டு மனசை போட்டு குழப்பிக்காத, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு, ஆண்டவா இவர் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, நீ தான் வந்து இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க நம்ம ஜானகி. வந்தோடனே வந்து கரெக்டாக மாயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் சீனு எங்கே அப்படின்னா, இல்லை பிரசாதம் வாங்கிட்டு வரலான்ட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் உங்கள் அம்மா வந்து சந்தியா வந்து ஏதாவது வருத்தப்பட்டாளா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தாளா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா, ஒரே ஒரு வருத்தம் தான், நீங்கள் யாருமே ஏற்றுக்கலைங்கிற ஒரே ஒரு வருத்தத்தை தவிர பாக்கி எதுவுமே இல்லை, அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இங்கே நீங்கள் இப்போ பார்த்து வச்ச பொண்ணு மாப்பிள்ளைய வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க வாழ்க்கை பூரா வந்து மனசு வந்து அவங்கள நினச்சிக்கிட்டே கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தது, காதலித்து அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. உங்களை பார்க்க முடியலன்னு தான் பெரியம்மா வந்து அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா விஷயம், ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாமிக்கிட்ட போய் வந்து வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷனோட வந்து கௌரவத்தையும் காப்பாற்றணும், அதே சமயத்தில் என்னோட பொண்ணோட விருப்பத்தையும் வந்து நிறைவேற்றணும். இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் ரெண்டுத்தையும் அப்படின்னு எனக்கு புரியலையே ஆண்டவான்னு வேண்டிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து குறுக்கள் வராப்புல வந்துட்டு, என்னம்மா இவ்வளோ கவலையாக வேண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே,
அது ஒன்றும் இல்லை, எனக்கு மனக்கவலையாக இருக்குது அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன், நீங்கள் வந்து தீச்சட்டி ஏந்தி இந்த கோயிலை சுற்றி வேண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்களுக்கான வந்து விடையை வந்து அவளே வந்து சொல்லுவா அப்படின்னோடனே, நிச்சயமாக நடந்திருக்கா அப்படின்னோடனே, ஆமாம் நிறைய பேருக்கு நான் கண்கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு வந்து இவங்க வந்து தீச்சட்டி எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணி ஜானகி எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டோன்னே மனசில் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மாயா. அப்படின்னா வந்து நானும் ஒன்று மனசில் நினச்சிருக்கேன், அதுக்காக வந்து நானும் தீச்சட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜானகி வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் மாயா வந்து தன்னோட காதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லபடியாக வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறதுக்காக வந்து தீச்சட்டி எழுந்துறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.